வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 400 அடி உயரத்தில் இருந்து விழுந்த இளைஞன் சிதறி கிடந்த உடல். நாட்டில் மற்றொரு வேலைநிறுத்த போராட்டம் குறித்த அறிவிப்பு. பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. காவல்துறை உத்தியோகத்தர் மீது தாக்குதல், இளைஞனுக்கு நீதிமன்றம் அளித்த உத்தரவு. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல், வங்கிக்கு வருகிறது பணம். மிதிகம துப்பாக்கிச்சூடு, 3 கைது. போலீசாரின் சுற்றி வளைப்பில் வெளிநாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது. மேர்வின் சில்வா மீண்டும் விளக்கமறியலில். பட்டளந்து விவகாரம், அனுர தரப்பு வெளியிட்ட தகவல். தொடர்பட விரிவான செய்திகள். மாத்தளை யடவத்து அருகே உள்ள நீர்வீழ்ச்சியில் சுமார் 400 அடி உயரத்தில் இருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் தேவடகுட பகுதியில் வசிக்கும் 23 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த இளைஞன் கடந்த 15ஆம் தேதி இரவு சலகம தோட்டத்தின் கியூலங்கல பகுதியில் 4 இளைஞர்களுடன் தங்கியிருந்துள்ளார். இதன் பின்னர் இந்த குழு நேற்று காலை 7 மணியளவில் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள வேளையில் உயிரிழந்தவர் திடீரென ஓடத் தொடங்கி பின்னர் தாழ்வான காட்டு பகுதியில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குறித்த இளைஞனின் உடலின் பாகங்கள் காட்டுப்பகுதியில் சிதறி கிடந்ததாக கிராம மக்கள் தெரிவித்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மகாவள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே திட்டமிட்டபடி நாளை காலை 7 மணி முதல் 24 மணி நேர வேலை நிறுத்தத்தை நடாத்த சுகாதார தொழில் நிபுணர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. நிதி அமைச்சுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுகாதார தொழில் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார தொழில் நிபுணர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் நிதியமைச்சு அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த காரணத்தினாலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி மேல் சபரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளையில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஏறாவூர் காவல் நிலையத்தில் கடமையாற்றி வரும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை ஹோட்டல் ஒன்றில் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இளைஞர் ஒருவர் தாக்கியுள்ளார். சம்பவத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 30 வயதுடைய இளைஞரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதவான் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டார். இது பற்றி மேலும் தெரிய வருவதாவது, குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் நோன்பு முடிப்பதற்காக சம்பவ தினமான இன்று அதிகாலை சாப்பிடுவதற்காக ஹோட்டலுக்கு சென்ற மேசை ஒன்றில் இருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த வேளையில் அங்கு சாப்பிடுவதற்காக சென்ற இளைஞனின் கால் சாப்பிட்டுக் கொண்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தரின் மேசை காலில் தட்டுப்பட்டதை அடுத்து மேசையின் கப்பில் இருந்த தண்ணீர் சரிந்து வீழ்ந்துள்ளது. இதனை அடுத்து தெரியாமல் தட்டுப்பட்டு விட்டது என காவல்துறை உத்தியோகத்தரிடம் மன்னிப்பு கோரிய நிலையில் இருவருக்கும் இடையே வாய்த்திற்கம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதை அடுத்து காவல்துறை உத்தியோகத்தர் காயமடைந்த நிலையில் மட்டுப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை உத்தியோகத்தரை தாக்கிய இளைஞர் ஏறாவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்து அவருக்கு எதிராக ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்ததை அடுத்து நீதவான் வைத்தியசாலைக்கு சென்ற இளைஞனை பார்வையிட்ட பின்னர் அவரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவிட்டார். குறைந்த வருமானம் கொண்ட 70 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் 3000 ரூபாய் முதியோர் கொடுப்பனவு தொகையை 2024 நவம்பர் முதல் காணப்படும் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
அதற்கமைய மார்ச் 20ஆம் தேதி முதல் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை தேசிய முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சதுரம் நீக்கிதும் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் அஸ்வஸ்ம பெறும் முதியோர்களுக்கு குறித்த கொடுப்பனவானது நலன்புரி சபை ஊடாக பட்டிச்சீட்டு ஊடாக நேரடியாக அஸ்வஸ்ம வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும். அதற்கமைய இதுவரை உதவித்தொகை பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மாத்திரம் மார்ச் 20ஆம் தேதி தொடக்கம் தபால் அலுவலகம் மற்றும் உப தபால் நிலையங்கள் மூலம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் உள்ளிட்டவற்றை செலுத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பயனாளிகள் எந்தவித சிரமமும் இல்லாமல் பணத்தை பெற முடியும் என அவர் தெரிவித்தார். வெலிகம படவள பத்தேகம பகுதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மெதிகம காவல்துறையினர் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 2:10 அளவில் மெதிகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பத்தேகம பகுதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பிஸ்டல் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டு 5 முறை துப்பாக்கியால் சுடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் துப்பாக்கிச் சூட்டில் வீட்டின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் சேதமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் 28, 40 மற்றும் 41 வயதையுடைய மெதிகம பத்தேகம பகுதியில் வசித்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மெதிகம மற்றும் வெலிகம காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கேகோளே புலட்கொகிப்பட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளிகம பிரதேசத்தில் வெளிநாட்டு துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புலட்கொகிப்பட்டிய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கேங்துன பிரதேசத்தில் வசிக்கும் 48 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புலட்கொகிப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் மக்கள் தொடர்பு அமைச்சர் மேர்வின் சில்வாவை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று அவர் மாகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியை போலியான பத்திரங்களை பயன்படுத்தி தனியாருக்கு விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா கடந்த 5ஆம் தேதி இரவு குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா பத்திரமுலையில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக மேர்வின் சில்வாவை தவிர மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து பேசுவதற்கு தற்போது மிகவும் தாமதமாகிவிட்டதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். எனவே குறித்த அறிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் 2 நாள் விவாதத்தை நடத்தவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அத்துடன் அறிக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் அனுப்பப்படும் என்று அவர் கூறினார். நாட்டில் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்படும். இதன் மூலம் மக்கள் உண்மையை அறிய வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். பட்டளந்த சம்பவம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க அனைத்தும் அறிந்தவர் என்றும் அல் ஜசீராவின் நேர்காணலில் அந்த பிரச்சினை எழுப்பப்படும் வரை அவர் அதை பற்றி ஒருபோதும் பேசவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.